சீன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தா தமிழ் வந்துட்டு மலருக்காக பேசி படிக்கிறதுக்கு சம்மதம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஈஸ்வரி வந்துட்டு, அடியே என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, படிக்க போறியா நீ? நீ எப்படி படிக்கிறன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து மலர்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. நான் படிக்கிறத நீங்க பார்க்க தானே போறீங்க, உங்க பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரும் ஈஸ்வரிக்கு பதிலுக்கு பதில் பேசிடுறாங்க. பாத்தியம்மா இவளுக்கு திமிர எப்படி பேசிட்டு போறான்னு இன்னைக்கு போஸ் மேல சாணியை கரிச்சு ஊத்திருக்கா. இவளெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட சித்ரா ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கு. பொருடி இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்புறம் இவளை பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்ட தாமரை வந்து, ஏம்மா என்னம்மா அந்த மலர் படிக்கிறதுக்கு நீ என்னடா ஒத்து உதுற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டி அந்த ஈஸ்வரி மலர் எக்கேடோ கெட்டு போகணும்னு நினைக்கிறா. அவ மலர் படிக்க கூடாதுன்னு நினைக்கும் போது நம்ம மலர் படிக்கணும்னு நினைக்கிறோம். அது என்ன சொன்னாலும் நம்ம ஆப்போசிட்டா தாண்டி பண்ணணும் அப்படின்னு சாவித்திரி வந்து தாமரை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. இங்க பார்த்தா தமிழும் மலரும் சந்தோஷமா வர்றாங்க. என்னக்கா போன விஷயம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு தனம் கேட்கவும், முடிஞ்சிருச்சு தனோ, மாமா ஒத்துக்கிட்டாரு மலர் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது சேது வந்துட்டு, வாழ்த்துக்கள் மலரே, நீ நல்லா படிச்சு பெரிய வக்கீல் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மாமா அப்படின்னு சொல்லிட்டு மலரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் பார்த்தா மலர் வந்து வெளியே நின்றுகிட்டு இருக்கும் போது போஸ் வந்துட்டு, ஏன் மேலே அடி சாணியை கரிச்சு ஊத்துன, உன்னை சும்மா விட மாட்டேன்டி, உனக்கு இருக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். அப்புறம் பார்த்தா மலர் சொல்றாங்க, என்னதான் பண்ண முடியுமோ பண்ணிக்க, உன்னால நீ ஒரு அசிங்க பிடிச்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து தமிழ் பார்த்துட்டு, என்னக்கா ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை தமிழ் அப்படின்னு சொல்லும்போது, ஏக்கா என்னக்கா என்கிட்ட என்ன விஷயத்த மறைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து தமிழ், நேற்று நான் வீட்டில் இருக்கும்போது இவன் வீட்டில் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட பார்த்தான். நான் அவனை அடித்து அவன் மேலே சாணியை கரைச்சி ஊற்றி அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரியா பண்ணீங்கக்கா நீங்கள், அவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், அவன் திருந்தவே மாட்டான் போல, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறோன்ற ஒரு இது கூட இல்லாமல் இங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்களா, அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுக்கா. ஏற்கனவே என்னோட விஷயத்தில் ரொம்ப விளையாண்டுட்டாங்க்கா. என்ன தமிழ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அக்கா அது ஒன்றும் இல்லைக்கா, இந்த மாதிரி மருந்து எடுத்த விஷயம் இருக்குல்ல, நான் தாக்கா மருந்து எடுத்து நான் தான் மாமாவை காப்பாத்துறதுக்காக வந்துகிட்டு இருந்தேன். அப்போ அந்த காட்டில் இந்த போஸ் என் தலையில அடிச்சுட்டு இவன் தாக்கா மருந்து எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு தானே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்புறம் மலரும் வந்துட்டு, ஏன் தமிழ்தனியா நேரடியாக போய் பிரேமமாகிட்டே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, யாருக்கா நம்புவா இதை சொன்னா, ஆதாரம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தனம் வந்துட்டு, அக்கா நீ அக்கா காப்பாத்துன, இந்த விஷயத்த நீ மாமா கிட்ட சொல்லியிருக்கலாம்லக்கா அப்படின்னு சொல்லும்போது, தனம் இப்போ எதுவும் சொல்ல வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா தமிழும் மலரும் சேர்ந்து காலேஜுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இங்கே சேது வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது தனம் வந்து தனி எடுத்து கொடுக்குறாங்க. வாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் தனம், நான் போஸுக்கு ஏதாவது பெருசாக பண்ணணும், அப்பா 1 கோடி ரூபாய் கொடுக்குறாரு, இருந்தாலும் கல்யாணத்தன்னைக்கு அவனுக்குன்னு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மாமா அப்படின்னு தனம் கேட்குறாங்க. அவன் ஏன் அப்பா உசுரை காப்பாத்திருக்கான்ல, அவனுக்கு நான் ஏதாவது பெருசாக பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நான் ஜென்மத்துக்கும் கடமைப்பட்டிருக்கேன், எங்கள் வீட்டு குடும்பம் எல்லாருமே அவனுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு. மாமா நீங்கள் நினைக்கிற மாதிரி போஸ் மாமா ஒன்றும் மருந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற அப்படின்னு சேது கேட்குறாரு. ஆமாம் மாமா, அக்கா தான் கஷ்டப்பட்டு காட்டில் மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா. வர்ற வழியில் அந்த போஸ் மாமா அக்கா தலையில் அடித்து மயக்கம் போட வச்சுட்டு அக்கா எடுத்துட்டு வந்த மருந்தை அவர் எடுத்துட்டு போயிட்டாரு மாமா அப்படின்னு சொல்லும்போது, என்னதனோ உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா மாமா, நீங்களும் அக்காவும் காட்டுல இருந்து மருந்து எடுத்துட்டு வரும்போது சேறு சகதி காயம் எல்லாத்தோடையும் வந்தீங்க. ஆனா இந்த போஸ் மாமாவை பார்த்தீங்களா, அவர் வரும்போது ஒரு பொட்டு காயம் சேறு எதுவுமே இல்லை மாமா. அவரை பார்த்தா கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்த ஆள் மாதிரியே தெரியல மாமா எனக்கு. இப்பதான் அக்கா வந்து மலரக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா, அதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதையே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டாமா அப்படின்னு ரொம்ப சத்தம் விடுறாரு. இருக்கட்டும், நான் அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமா அங்கிருந்து கிளம்பி போறாரு. அங்க போயிட்டு போஸ் வந்துட்டு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான். போஸ் வந்துட்டு, அண்ணே என்னண்ணே இந்த பக்கம் அப்படின்னு கேட்கும்போது, சரி சரி போஸு, நீ காட்டில் மருந்து எடுத்துட்டு வந்தியே, அது எப்படி எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும்,
அது எதுக்குன்னு இப்போ அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேனே நானு. அந்த வண்டெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு பறந்துகிட்டு இருந்துச்சு. என்னைய ஒரு வண்டு கூட கொட்டல அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி உன்னை வண்டு கொட்டாம இருந்துச்சு அப்படின்னு கேட்கவும் அதுதானே அதுக்கு பக்குவமா எடுக்கணும் அப்படி இப்படின்னு மழுப்பிக்கிட்டு இருக்கான். போஸை வந்துட்டு சேது சப்புன்னு ஒரு அறையை போட்டு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, மருந்து எடுத்தது யாரு அப்படின்னு கேட்கும்போது அது வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, இல்ல நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து போஸை அடிச்சு மிரட்டுறாரு. ராஜவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. என்னாச்சு சேது, எதுக்கு போஸை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் அப்பா நம்ம நினைக்கிற மாதிரி மருந்து எடுத்தது இவன் கிடையாதுப்பா, தமிழ் தான் மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா. தமிழ்கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கிட்டு இவன் மருந்து எடுத்துட்டு வந்திருக்கான். அவளை காட்டுல அடிச்சு போட்டுட்டு அவ எடுத்துட்டு வந்த மருந்தை தான் எடுத்துட்டு வந்த மாதிரி நாடகம் போட்டிருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு ராஜவங்க அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன செய்து சொல்ற அப்படின்னு. ஆமாப்பா இந்த விஷயம் இப்பதான் எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது கரெக்டா ஈஸ்வரி வந்து என்ன சேது நீ பாட்டுல ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்க, என் புள்ளதான் கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்திருக்கான், நீ என்ன ஏதோ பேசிக்கிட்டு இருக்க, ஓ பொண்டாட்டி மருந்து எடுத்ததுக்கு எதுவும் ஆதாரம் இருக்கா, என் புள்ள கையில தானே மருந்து இருந்துச்சு அப்படின்னு ஈஸ்வரி சண்டைக்கு வருது. கரெக்டா வந்து தமிழ் வர்றாங்க, கூடவே அந்த கல்பனா டாக்டரும் வர்றாங்க. என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகி நிக்கிறாங்க எல்லாரும். என்னம்மா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது சார் எங்களுக்கு இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட இருந்து வீடியோவெல்லாம் வந்துச்சு, நாங்கள் சமூக ஆர்வலர் விருது கொடுக்கறதுக்காக அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தோம், அதில் பார்த்தா தமிழ்ச்செல்வி தான் மருந்து எடுத்திருக்காங்க, நீங்களே இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு ராஜாங்க கோவப்படுறாரு. அயோக்கிய ரஸ்கல் எம்பிட்டு பெரிய உண்மையை மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து போஸை போட்டு அடி அடி நடிக்கிறாரு. சார் உங்களுக்கு கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டது தமிழ்ச்செல்வி தான், நீங்க பாராட்டணும், நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ்ச்செல்விக்கு தான் செய்யணும், அதை விட்டுட்டு வேற யாருக்கோ அந்த உதவி போகும்போது எங்களால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல சார், இந்த விஷயம் எங்களுக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு, அதனாலதான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் அந்த வீடியோவை காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு சேது அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நிக்கிறாரு. போஸை போட்டு திருப்பி திருப்பி அடிக்கிறாரு. இங்கிட்ட பார்த்தா தமிழ் வந்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. ராஜாங்கமும் சேதுவும் வந்துட்டு தமிழை கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்படியே சேது வந்து கட்டி பிடிச்சி என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுக போறாரு. எங்க சும்மா இருங்கங்க, நீங்க உன்னை என் காலில் விழுக வேணாம், நான் என்னோட கடமையை செஞ்சேன், மாமாவை உசுரை காப்பாத்துறது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சேது வந்துட்டு வேகமா தமிழை கட்டி பிடிச்சி அழுகிறாரு. ராஜாங்கமும் வந்துட்டு ரொம்ப நன்றி மாணி, நீ என் உசுரை காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் தமிழுக்கு நன்றி சொல்றாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.